So we are the Little Flower Youth Group from St. Joseph in Lolongo. We are the junior youth. It is a small group that it's coming up. Our group is the Catholic Women Association. We are a group in this church. CMA, good family, good church, good society. இங்கே வந்தவொடனே எனக்கு எல்லாமே அப்சர்வ் பண்ணும்போது இது இப்படி பண்ணலாம், இது இப்படி பண்ணலாம், இது பண்ணால் இப்படி நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்குள்ளே நிறையா சிந்தனைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தான் உருவாக்கியிருக்கோம். அது மாதிரி அது ஒரு புது இயக்கம்.
இவங்க வந்து எங்களுடைய பேரிஷுடைய பங்குனுடைய என்னது இளைஞர்கள் அணி. அதே மாதிரி அதையும் கூட கொயர் மெம்பர்ஸாக கூட அவங்க. So we are the Little Flower Youth Group from St. Joseph Mlolongo. We participate in animating the first mass every Sunday. We also help in cleaning the church. As the Little Flower Youth Group, we also divided into a choir which is called St. Teresa's Child of Jesus. Yeah. ஸோ அதான் அவங்க இங்கிலீஷில் சொல்லிட்டாங்க. புனித குழந்தை தெரசம்மளோட கொயர். அவங்க வந்து கோயிலில் வந்து நிறையா பணி செய்கிறாங்க. இப்போ சுத்தம் பண்ணுறது, கோயிலில் பாடுறது, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, உதவி செய்கிறது, அது மாதிரி நிறைய பணிகள் செய்கிறாங்க. இவங்க வந்து யூத் குரூப். அதே மாதிரி அவங்க கொயர் வந்து யூத்து கொயர், அதாவது சென்ட் தெரேசா கொயர். ஸோ தே ஆர் வெரி ஆக்டிவ். ரொம்ப நல்லா செய்வாங்க. Okay, we know Father Sebastian is our parish priest, our Baba Parroco. He's more than just a father to us. He has taught us a lot. He has inspired us in doing so much, and we love him so much. Yeah. Thank you, India, for providing such a wonderful soul to us. ஃபாதர் பற்றி சொன்னாங்க. ஃபாதர் செபாஸ்டின் ஒரு இந்தியன் ப்ரீஸ்ட்டு. இங்கே வந்து பணிபுரிஞ்சதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குனாங்க. ஒரு 10 மாதம் தான் ஆச்சு. ஆனால் இவங்களுக்கு வந்து அவங்க ரொம்ப பிடிச்சி போச்சு. ரொம்ப நல்லா இது பண்ணாங்க. எல்லாத்துக்கிட்டையும் மிங்கிள் ஆகி நல்லா ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்கே இருக்கும்போது இவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு பற்றி சொன்னாங்க. அதனால் மாதா டிவி சார்பாக, நேயர்கள் சார்பாக உங்களுக்கு பணமாத பாராட்டுக்களை சொல்லிக்கிறேன் ஃபாதர். தேங்க்யூ. அன்பான பார்வையாளர்களே, மாதா டிவியின் பார்வையாளர்களே, இங்கே இருக்கிற இளைஞர்கள், இவர் வந்து ஜூனியர் யூத்து சொல்கிறது. சீனியர் யூத் வேறு, ஜூனியர் யூத்து வேறு. இவங்க வந்து 14 வயசுலேருந்து 18 வயசுக்குள்ளே ஆண் பெண் பிள்ளைகளை வந்து அவங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து படிக்கிற பிள்ளைங்க தான் இவங்க எல்லாமே. ஒரு செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறவங்க. இது வந்து ஒகேஷ்னல் டீம் சொல்கிறோம். அதான் இப்போ புதுசாக புனிதரானார் இல்லையா, கார்ல் அக்யூட்டிஸ், அவருடைய பாதுகாப்பின் அடியில் இவங்க இந்த குரூப் ஜூனியர் தான் வச்சுருக்கிறோம். அதான் புனித கார்ல் அக்யூட்டிஸ் ஒகேஷ்னல் டீம் சொல்லிட்டு அதில் வந்து நிறையா பல வகையான அழைத்தலை பற்றி அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து நாண காரியங்களும் மற்ற ஒழுக்கத்திலும் வளர்க்கறதுக்காக இதனுடைய நோக்கம். அதான் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறோம். இது வந்து Holy Eucharist. ஸோ அது வந்து அவங்களுடைய மோட்டோ, த கிரீட்டிங்ஸ், என்னது வாழ்த்து சொல்கிறது. அது என்ன, ஹோலி யூக்கரிஸ்ட், நற்கருணை. நற்கருணைன்னு சொல்கிறது என்னுடைய விண்ணுலகத்திற்கு வழி. நற்கருணையானது விண்ணுலகத்திற்கு என்னுடைய விண்ணுலகத்திற்கான வழி அப்படின்னுடைய அர்த்தம். ஸோ தட் இஸ் இன் போத் இன் இங்கிலீஷ், Swahili also they will say. In Swahili how they say Ekaristi Takatifu, njia ya kwenda mbinguni. Ekaristi Takatifu, njia ya kwenda mbinguni. Yes, welcome. So we are the junior youth. It is a small group that it's coming up. We evangelize by dancing. Apart from dancing, we make the rosaries, which we sell. Yes, which we sell. இந்த ஜூனியர் யூத்ன்றது கார்ல் அக்யூட்டிஸோட குரூப். அவங்க வந்து கோயிலில் வந்து லிட்ரஜிக்கலி டான்ஸிங், லிட்ரஜி டு மேக் இட் ஆக்டிவ். ரொம்ப திருவழிபாட்டில் வந்து கலந்து பணி செய்கிறாங்க. இப்போ தான் புதுசானதால் அவங்க இப்போ தான் நாங்கள் வந்து நிறையா உருவாக்கிட்டு இருக்கோம். இன்னும் போக போக நிறைய பேர் வருவாங்க. ஒரு பங்கில் மொத்தமாக அட்லீஸ்ட் ஒரு 500 பேர்கிட்ட எதிர்பார்க்குறோம். இந்த வார விடுமுறையில் வந்து அவங்களுக்கு ஒரு வாரம் தனியாக ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். அவங்களுடைய எப்படி ஒரு டிஃப்ரெண்ட் டாப்பிக்கு வச்சு பண்ணிகிட்ருக்கோம். அதுலேருந்து நிறைய ஒகேஷன், திருமண வாழ்க்கைக்கும் சரி, மற்ற நம்ம துறவர வாழ்வுக்கும் சரி, அதுலேருந்து நிறைய பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். அதான் எங்களுடைய எய்ம், அதான் நோக்கம். இந்த குரூப்புக்கு எங்களுக்காக வேண்டிக்கிங்க மாதாவட்ட சிறப்பாக. தேங்க்யூ ஃபாதர். Yes, we really like. Father Sebastian is a good father. He has been supporting this group since it started, and with his support, the group is coming up, and by God's grace, the group will grow. Holy Eucharist, my way to heaven. My way to heaven. Holy Eucharist, Ekaristi Takatifu, Njia ya kwenda mbinguni. njia ya kwenda mbinguni. Ekaristi Takatifu. Thank you. Thank you. Okay.
ஃபாதர் வின்சென்ட் இங்கே இருக்கிற இந்த தாய்மார்கள் நம்முடைய திருச்சபையில ஒரு முக்கியமான அங்கம். கோயிலுக்காக எவ்வளோ ஈடுபாடோட செய்வாங்க. ரொம்ப உதவியாக இருப்பாங்க. கோயில் நாணய காரியங்களும் சரி, மற்ற வளர்ப்பு டெவலப்மெண்ட்லேயும் சரி. இது வந்து CW அப்படின்னு சொல்லுவாங்க. CWR கேத்தலிக் விமன் அசோசியேட்ஸ். ஸோ all women இந்த டயசிஸ் they have this is the இதான் அவங்களுடைய என்னது சீருடை. மாதாவுடைய படம் இருக்கும். அதே மாதிரி மோனிகா, புனித மோனிகம்மாள், அவங்க தான் பாதுகாவலி இந்த குரூப்புக்கு. அவங்களுடைய சிறப்பான ஜெவமாலையும் அதோடைய கலர் ப்ளூ கலரில் ஜெவமாலை போட்டிருப்பாங்க. அது அவங்களுடைய ஜெவமாலை மாதா கலரில். Thank you, Father Sebastian, the parish priest, and our Father Vincent. Okay, we are our group is the Catholic Women Association. We are a group in this church. We are involved in various activities, which includes when we are on duty, we animate masses. We also make sure that we take care of the parish house by checking what the needs which are there, provision of food, provision of utensils, and everything which is required in the church. And our main aim is to evangelize and praying for our family, the church, and the society. As our patron, Saint Monica, as you know, she was very prayerful. She prayed until son Augustine converted and became a bishop. So our main aim is to pray for the church, pray for our families, and pray for the society as a whole. We love him so much. He's very supportive. He has been supporting all our activities, and we are doing very well. This year around, we even increased in numbers. We commissioned 163 members in September, and we are really doing well. And as a team, we are united, and whenever we are called upon, we respond positively and give our support as required. Yes, and our motto is CWR. Strong in faith, CWR, CMA, fire, fire, fire. அதே மாதிரி அவங்க மென் அசோசியேஷன் இருக்கு இல்லைங்களா, அதையும் சேர்த்து ரொம்ப என்னது மோட்டோன்னா ஃபயரு, வெரி என்ன சொல்கிறது அது எரியுது, பற்றி எரியணும், அன்பில் பற்றி எரியணும் அப்படின்னு சொல்லிட்டு. சாமி இவங்க வந்து திருச்சபையில் நம்ம கோயிலில் ஒரு முக்கியமான அங்கம். அது அவங்கள வந்து நம்ம CMAன்னு சொல்லுவோம், கேத்தலிக் மென் அசோசியேட்ஸ். மகளிர் எப்படி அதாவது முக்கியமான பங்கு, இவங்களும் அதே மாதிரி நல்லா கோயிலுக்கு தேவையானது எல்லாமே செய்வாங்க. குடும்பத்தை வளர்க்கறது, அதே மாதிரி அந்த கோயில் வளாகத்தில் வந்து பாதுகாப்பு தேவையானது எல்லாமே அவங்க தான் பார்ப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமையில் வழிபாடு அது மாதிரி நேரங்களில் அதெல்லாம் பார்த்துக்குவாங்க அவங்க. ஓகே, அவங்களுடைய விருது வாக்கு CMA அப்படின்னா குட் ஃபேமிலி, குட் சர்ச் அண்ட் குட் சொசைட்டி. ஸோ கேத்தலிக் அதாவது நல்ல குடும்பம், நல்ல கிறிஸ்துவ குடும்பம், நல்ல நாடு, நல்ல சமூகம், அதனுடைய அர்த்தம். CMA, good family, good church, good society. CMA is a group of men who are strong in faith, in Catholic faith. We have several members, around 200 members. Just a few who have been representing the others here. So we have several activities which we do all together, including praying together, organizing our family from the house to the church, and ensuring that everything goes smoothly. You see, when the family is disorganized, it means the church will get disorganized and there will be no church. Even the society will be affected when the family is disorganized. That's why we need to be united, work together, maintain peace in the family, maintain peace in the church and the society. Some of our activities, those we do as CMA, include
going retreat for prayers. For instance, last year, but 2023, the CMA prayer day was held at Kisumu. Last year, 2024, it was held in Mombasa. And this year, 2025, it was held at Machakos. So we all attended in good numbers, and it promoted our faith. Majority of men were interested and joined our group. So the abbreviations CMA refers to Catholic Men's Association. We all work as a team. We do several activities in the church, like maintaining the church, supporting our priests, and also ensuring when the mass is going on, the security is tight. There is no problem which might arise. So we ensure everything is intact. So CMA, good family, good church, good society. Thank you. எப்படி இருந்துச்சுங்க? நிறைய காரியம் சொன்னாங்களா? ஃபாதரை பற்றி நிறைய பாசிட்டிவாக சொன்னாங்க. தவிர இப்படி பண்ணார், இது பண்ணார், எங்களுக்கு பிடிச்ச சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் நிறைய செயல்கள் செஞ்சு வச்சுருக்காரு. ஒரு கெபி கட்டினது, இங்கே இருக்கிற இடத்தையெல்லாம் ஒழுங்குபடுத்தினது, ஃபேபர்ஸ் போட்டது, அது மாதிரி நிறைய காரியங்களை செஞ்சு பண்ணாங்க. உண்மையாலுமே ஃபாதரை நான் பாராட்டுறேன். ஃபாதர் உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு இந்தியாவிலிருந்து ஒரு ப்ரீஸ்ட் வந்து கென்யாவில் இவ்வளோ பெரிய பணிகள், அது 10 மாதம் செஞ்சுருக்கிறீங்க. உண்மையாலுமே உங்களை பாராட்டணும். ஆனால் மக்கள் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க இல்லைங்களா? கண்டிப்பாக மக்களுடைய ஒத்துழைப்பு எல்லாமே ஒன்றும் செய்ய முடியாது. நான் என்ன பார்த்தேன்னா, வந்த உடனே எனக்கு நிறைய இந்த ஏரியா வந்து டவுன் பேரிஷு, மெயின் ரோட்லேயே இருக்குது. நிறைய வசதிகள் நம்ம செஞ்சோம்னா மக்களை வந்து ஒரு ஆர்வமாக வந்து நாணயக்காரங்களில் ஈடுபடுவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு சிந்தனை வந்துச்சு. அதேமாதிரி நான் வந்து ஃபார்மேஷனில் வேறு இருந்தீங்களா ஒரு 7 வருஷம். அப்புறம் அதேமாதிரி புது பங்கு எடுத்தேன். அங்கே வந்து ஒரு கிராஸ் ரூட்லேருந்து எல்லாமே கொண்டு வந்தேன். அப்படின்னும் போது இங்கே வந்தவொடனே எனக்கு எல்லாமே ஒப்சர்வ் பண்ணும்போது இது இப்படி பண்ணலாம், இது இப்படி பண்ணலாம், இது பண்ணால் இப்படி நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்குள்ள நிறைய சிந்தனைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இது மாதிரி நம்ம எப்படி இருக்கிறது, இந்த இடத்துல நம்ம இங்கே இருக்க போகிறோம், இந்த இடங்கள் நம்ம எப்படி நல்லபடியாக கொண்டு வரணும், ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி முதல்ல எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்த உடனே அந்த மாதத்துல. ஆனால் வந்து நான் டிசம்பரில் 12 வந்தேன், சார்ஜ் எடுத்தேன். அதுக்கப்புறம் திருப்பி ஜனவரிலேருந்து தான் நான் இந்த வேலை ஆரம்பித்தோம். இது மாதிரி நான் சொன்னேன், இது மாதிரி எல்லாம் செய்யலாம் அப்படின்ட்டு லீடர்ஸ்கிட்ட ஷேர் பண்ணேன். இது மாதிரிலாம் யோசிக்கிறேன், இது மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் பாரிஷ் சொன்னேன் அவங்கள்ட்ட. அப்போ என்னுடைய அசிஸ்டண்ட்டும் வந்து ஃபாதர் கென்னத் மைனா, அவரும் கென்யன் பிரீஸ்ட்டு. அவரு என் கூட அசிஸ்டண்டாக இருக்கார். அவரும் புதுசு தான். அவரும் டான்சானில் இருந்தார், பணி செஞ்சார். அவரும் நவம்பரில் எனக்கு 1 மாதத்துக்கு முன்னே அவர் இந்த பக்கம் வந்தார், இங்கே வந்து ஒரு இன்சார்ஜ் எடுத்தார். நான் டிசம்பரில் வந்தேன். ஸோ நாங்கள் 2 பேருமே டிசைட் பண்ணோம், சரி இப்படி பண்ணலாம், நம்ம இதெல்லாம் இப்படி பண்ணலாம் சொல்லிட்டு கலந்து பேசணும். அப்போ லீடர்ஸ்கிட்ட சொன்னோம். லீடர்ஸும் வெரி ஹாப்பி, அவங்களும் சந்தோஷம். பரவாயில்ல, நம்ம சாமியார் வந்து இதெல்லாம் பார்த்துருக்காரு, இந்த தேவையெல்லாம் நம்மள்ட்ட சொல்கிறாரு, இதெல்லாம் செய்யும் அப்படின்ற மாதிரி. எனக்கு வந்து அவ்வளோ ஒரு இப்போ என்னது டென்ஷனே கிடையாது. ஏன்னா எல்லாமே நம்ம ஐடியா கொடுத்தோம்னா அவங்க எல்லாமே லுக் அவுட்ரு, எல்லாமே பொருள் வாங்குறது, ஆளுங்களை கொண்டு வர்றது, பார்க்கறது எல்லாமே அவங்களே பார்த்துக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன். நான் வந்து கைட் பண்ணோம், அவ்வளோதான், இது மாதிரி இது பண்ணலாம்னு சொல்லிட்டு. அதால் கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்கணும், வேலை போயிட்டு இருந்துச்சு. முதல்ல கோயிலை எக்ஸ்டெண்ட் பண்ணோம், அந்த பக்கம் அந்த புதிய ஷெட் அந்த பக்கம் ஆடுவோம். அப்போ இந்த பக்கம் கொஞ்சம் ரைஸ் பண்ணிட்டு அது மாதிரி ஒரு கோயில் மாதிரி உருவாக்கணும். அந்த செவர்லாம் கட்டி கீழே தர டைல்ஸ்லாம் போட்டு, அப்புறம் அதே மாதிரி அந்த பக்கமும் செவரு கட்டி, அந்த பக்கம் அந்த வால் செவருலாம் இதெல்லாம் அந்த காம்பவுண்ட் வால் அந்த இதெல்லாம் கிரில்லாம் எடுத்துட்டு அடைச்சிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமாக உள்ளார உட்காந்தா எந்த ப்ராக் இல்லாமல் பண்ணுற மாதிரி அந்த பக்கம் இன்னொரு 200 பேர் உட்கார்ற மாதிரி, அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு 200-100 பேர் அது மாதிரி இடங்கள்லாம் உருவாக்கி, அப்புறம் அந்த மாதா கேபிக்கு முன்னே அந்த டிசைன்லாம் பண்ணி அதெல்லாம் அந்த கார்பெட் கிராஸ் அதெல்லாம் போட்டு சூசிப்பர் அங்கே வந்து இந்த சுருவத்தை கொண்டாந்து இங்கே வச்சு
அப்புறம் அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வாக் பண்ணுற மக்கள் நடந்து ஜபிக்கிற மாதிரி ஜெபமாலை இந்த பக்கம் செவரு சுற்றி இந்த ஜெபமாலை தேவராசங்கள் எல்லாமே இருக்குது. அப்போ மாதா கெபிக்கு இந்த பக்கம் 2 பக்கமும் வழிகள்லாம் வச்சு அப்படியே மக்கள் நடந்து முன்னாடி வந்து பின்னாடி இப்படி போயிட்டு அப்படியே ஜபிக்கிற மாதிரி கோயிலுக்குள்ளே போகிறது வர்றது எல்லாமே அப்படியே ஒரு நேச்சுரலாக வந்துச்சு அப்படியே டிசைன். நிறைய காரியங்கள் டெவலப்மெண்ட் மக்கள்னு சொன்னாங்க, இதெல்லாம் செஞ்சாரு ஃபாதர் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல நிறைய குழுக்களை ஏற்படுத்திருக்கீங்க நீங்க வந்த பிறகு வந்த குழுக்களை. ஆமா, நான் வந்தற்பாடு முக்கியமா இந்த ஒகேஷனல் டீம் சொன்னீங்க இல்லையா, அந்த ஒரு கார்லோ அக்யூட்டிஸ் புனித கார்லோ அக்யூட்டிஸ் அவருடைய பேர்ல யூத்துக்கு ஜூனியர் யூத்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆக்டிவ் இல்லாம இருந்தாங்க. சீனியர் யூத் ஆக்டிவா இருக்காங்க. ஆனா இந்த குரூப் ஏஜ் குரூப் இப்போ 14 இருந்து 18 வயசுக்குள்ள இருக்கிற பிள்ளைங்க அவங்க வந்து ரொம்ப சென்சிட்டிவ் குரூப்பு. அவங்க வந்து அவங்களோட நம்ம எப்படி க்ளோஸாக இருக்கணும், அவங்கள எப்படி நானகரில் கொண்டு வரணும், கோயில் பக்கத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். ஏன்னா நான் இப்போ இருந்த பங்குல நான் சொன்னேன்ல தன்சானியா, அந்த பங்குல வந்து நான் ஒரு சென்ட் பிரான்சிஸ் டி சேல்ஸ் ஒகேஷன் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கியிருந்தேன். அது மூலயமா நிறைய ஒகேஷன் வந்துச்சு. நிறைய பேர் நிறைய ஒரு 7-8 காங்கிரிகேஷனுக்கு அனுப்பி விட்டுருக்கேன். அப்போ அவங்கள வந்து அது மாதிரி என்கரேஜ் பண்ணியிருக்கேன், அது மாதிரி அனுப்பி விட்டுருக்கேன். அதே மாதிரி இங்கே இந்த குரூப் உருவாக்கணும்னா அதில் வந்து நிறைய ஒகேஷன் ஒரு குருத்து வாழ்க்கை போகலனாலும் அட்லீஸ்ட் அவங்கள வந்து காரியங்களில் நல்ல ஒரு மொராலிட்டி நல்லா வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணேன். அப்போ இங்கே சிஸ்டர்ஸும் வராங்க, மற்ற டிஎஸ்எஃப் சிஸ்டர்ஸு அப்புறமா வருவாங்க, நான் மினிஸ்ட்ரிக்கு வருவாங்க, அவங்கள்ட்ட ஷேர் பண்ணேன் இந்த ஐடியா. அவங்க கூட நின்று எல்லாம் பண்ணுற மாதிரி நான் இப்போ பிஹைண்டு இருந்து அதெல்லாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி அந்த குரூப் உருவாக்கி, அப்புறம் அந்த மேட்ரன்ஸ்லாம் இருக்காங்களா அவங்க அனிமேட்டர்ஸ் அவங்களாம் வச்சு ஃபார்ம் உருவாக்கி, அப்புறம் அவங்களுக்காக அந்த மோட்டோ எல்லாம் உருவாக்கி, லைக் நற்கருணை என்னுடைய விண்ணக வழி அப்படின்ற மாதிரி அந்த கார்லோ அவருடைய வாழ்க்கையிலிருந்து அந்த எடுத்து அதை உருவாக்கி இப்போதான் உருவாக்கியிருக்கோம். அது மாதிரி அது ஒரு புது இயக்கம், அதை உருவாக்கியிருக்கோம். மற்றதெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வந்து இப்போ நான் அவங்களுக்கு கூட இருந்து பண்ணிட்டு இருக்கேன் வச்சுங்களேன், கோயர் அது மாதிரி. மற்றபடி மாசுல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ரொம்ப லைவ்லியா இருந்துச்சு. அவங்க பாடுற பாட்டு வந்து எல்லாம் சின்ன குழந்தையில இருந்து பெரிய வரைக்கும் அத்தனை பேருமே பாடுறாங்க. எல்லா பாட்டும் சரி, ஒரு பாட்டு அப்படி இப்படின்னு எல்லா பாட்டுமே காங்கிரிகேஷன் எல்லாம் பாடுனாங்க. எல்லாமே மக்கள் ஒன்னா சேர்ந்து. அதே போல நிறைய என்கரேஜ்மெண்ட் வேர்ட்ஸ் நீங்களும் கொடுத்தீங்க, வார்த்தைகள் அது அவங்களும் நல்லா பண்ணாங்க. அன்பான நேயர்களே, நேரமாயிட்டு இருக்கு, நிறைய சொல்லிட்டே இருக்கிறாரு, ஆசையா இருக்குது, கேட்க சுவாரஸ்யமா இருக்குது. அடுத்த வாரம் இன்னும் அதிகமா கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அதுவரை உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.